எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு பார்க்க போவது என்னவென்றால், பஸ்மரிசிக்கு ஈஸ்வரன் வரம் அளித்தார். பஸ்மரிசி என்ற முனிவன் ஒத்த காலிலே தவம் இருக்கின்றார். உடனே ஈசன், உனக்கு என்ன வர வேண்டும் கேள், தருகிறேன் என்றார். என் கையை கொண்டு அடுத்தவன் தலையில் வைத்தால் அவன் தலை வெடித்து இறக்கணும், அந்த வரத்தை எனக்கு அளிக்க வேண்டும் என்று ஈசனிடம் வரத்தை கேட்டான். ஈசன் அதேபடி வரத்தை கொடுத்தார். உடனே ஈஸ்வரனுடைய தலையை கையை வைக்க சென்றார். உடனே ஈசன் மிரண்டு ஓடினார். இதை அறிந்த பெருமாள் மோகினி வேடம் போட்டு அந்த பஸ்மாரிசியுடைய முன்னில் வந்தவுடனே ஈஸ்வரனை விட்டுவிட்டு இவள் மோகினி மேல் மோகம் கொண்டவுடனே, சரி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கும் பொழுது, நீ தான் எனக்கு வேண்டும், அப்படி நான் வேண்டுமானால் நான் செய்வது சுக்குப்பிடி நடனம் ஆடுகிறேன், அதுபடி நீனு ஆடு, நம்ம இருவரும் கரம் பற்றுவோம் என்று அந்த மோகினி கூறியவுடன் இவன் அவர் சொக்குப்பிடி நடனம் ஆடி தன் கையை தலையிலே வைத்தார். இதுவும் பஸ்மாசுரனும் ஆடி தலையிலே வச்சான். அவன் இறந்தான். இந்த இறந்தவுடன் ஈஸ்வரன் மோகினியும் பேரலைகள் மயங்கி இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு பௌர்ணமி சித்திரை மாதம் பங்குனி மாதம் உத்தர நட்சத்திரத்தில் பௌர்ணமி அன்று இருவரும் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டவுடன் கருமை நிறத்திலே ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு ஐயன் என்றும் ஐயனார் என்றும் சாஸ்தாய் என்றும் பெயர் வைத்தார்கள். நீ தொட்டு விட்டிக்கலாம் குலதெய்வமாக விளங்குவாய் என்று வரத்தை கொடுத்துவிட்டு அவர்கள் மறைந்தார்கள்.